ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கான 2026க்கான வேலை வாய்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லிஸ்ட்டு 3 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு 3யை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட், அதாவது ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎன் கிராமின் தக்ஷேவாக் அப்படின்னு சொல்லுவோம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்களோட மார்க் அடிப்படையில் ப்ளஸ் உங்களோட கம்யூனிட்டி இன சுழற்சி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் அடிப்படையில் நம்மளும் வருடம் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஸோ முதல் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 24 பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. ரெண்டாவது லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. இப்போ மூணாவது லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2026 போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்புக்காக நீங்கள் பிப்ரவரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்போ மூணாவது லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணாவது லிஸ்ட்டு எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். இதில் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் புதிய பேஜ். அதாவது ஜிடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்த ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வடிவமைச்சு இதுக்கான வெப்சைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ஜனவரி 2026 அப்ளை பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 எண்டிங் டேட்டு ஸோ பிப்ரவரி 14 வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்போம். கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லிஸ்ட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. முதல் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிப்ரவரி எண்ட்லேயே விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டாவது லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதமாக ரிலீஸ் பண்ணாமல் அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது எலெக்ஷனுக்காக கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபாலோ பண்ணாங்க. அதன் அடிப்படையில் ரிசல்ட் வந்து மே மாதம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் ரெண்டாவது லிஸ்ட் மட்டும்தான் தமிழகத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 23 சர்க்கிள் இருக்குது. மற்ற சர்க்கிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ 4th லிஸ்ட்டே வந்துருச்சு. இப்போது தமிழகத்துக்கு ப்ளஸ் 3 ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், கேரளா, வெஸ்ட் பெங்காலில் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3வது லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது லிஸ்ட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துமே அப்படியே ட்ராப்டவுன் வந்து இதில் அனெக்ஷர் வேகன்சி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், அனெக்ஷன் இருக்குது, ஹெல்ப் டிஸ்க்கு, அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இங்கே பார்த்துருங்க. இங்கே எல்லா சர்க்கிள் மொத்தம் டோட்டலாக 23 சர்க்கிள் இருக்குது. எல்லா சர்க்கிளோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் 1, அதுக்கப்புறம் லிஸ்ட் 2, லிஸ்ட் 3. ஸோ மொத்தம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2009 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 29,000 காலி பணியிடங்கள், 30,000 ஆல்மோஸ்ட் 30,000 காலி பணியிடங்களில் தமிழகத்திற்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 29,000 காலி பணியிடங்கள். தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டிச்சேரிக்கு 2009 காலி பணியிடங்கள். அதன் அடிப்படையில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் 2009 பேர் வந்து ஸோ அவங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1143 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது போக இப்போ தேர்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் லிஸ்ட்டில் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3வது லிஸ்ட், அதாவது தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட் 3 அப்படின்னு வருது. ஸோ இதில் எல்லா டிவிஷன்ஸுக்குமே இருக்கும். அதாவது சென்னை, அரக்கோணம், செங்கல்பட்டு, ஸோ இந்த மாதிரி தருமபுரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ஈரோடு, இந்த மாதிரி எல்லா டிவிஷன்ஸுக்கும் இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து 657 வேகன்சிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட கேண்டிடேட்ஸ் வந்து 8 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3வது லிஸ்ட்லேயும் 8 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வருடம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வரக்கூடிய 2027 ஜனவரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கான கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜாப் அப்படிங்கிறது நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஸோ நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா Ctrl F கொடுத்துங்க. ஸோ Ctrl F கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் G1157 இந்த மாதிரி G11 தான் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் G11 கொடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோயிங் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே அப்படியே ஹைலைட் ஆகும், ப்ளூ கலரில் ஹைலைட் ஆச்சுன்னா ஸோ உங்களோட மார்க்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸு ப்ளஸ் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, எந்த ஆஃபீஸு, இது எல்லாமே இருக்கும். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 23/6/2026 நீங்கள் வந்து ஆன் ஆர் பிஃபோர் அந்த டேட்டு அதுக்கு முன்னாடிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை முடிச்சிடணும். கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் வித்தின் ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் 2 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மெட்டில் இருக்கும். நீங்கள் அதெல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ செலக்ட் ஆன அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் 2 கிளவர் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கலைமங்கலம் மக்களை.